மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கச்சியப்பர் அருளிய அந்த கந்தபுராணம் என்ற அற்புத பயணத்தை உங்களோடு நான் வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்ப்பதன் போற்றுவாம் என நாம் அந்த கணபதியை வணங்கி நமது புராணத்தை தொடர்ந்து கவனிப்போம். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினள் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. நம்முடைய பணி இறைவனுடைய தொண்டு செய்வது. நாம் இறைவனை பார்த்து கொண்டால் இறைவன் நம்மை பேணி காப்பான். நாம் இறைவனை இறைவன் அளவு பார்த்து கொள்ள முடியுமா? முடியாது. அதனால ரொம்ப சேஃபா நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நம்மால் முடிய சிறிய தொண்டினை செய்யலாம். ஆனால் இறைவன் நம்மை பார்த்து கொள்கின்றேன் என்று வாக்கு கொடுத்தால் அவன் கண்டிப்பாக நிச்சயமாக பரிபூரணமாக நல்லாவே பார்த்துப்பார் இறைவன் நம்மை. அந்த ஒரு டீலிங்ல தானே நாவுக்கரசர் பக்தி சொன்னார். ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்திருக்கார் நமக்கு. அதுபோல அந்த முருகக் கடவுளை என் கடன் பணி செய்து கிடப்பது என வணங்கி இப்பொழுது குமரக்கடவுள் இன்னும் உதிக்கவில்லை. எந்த தருணத்தில் இருக்கின்றோம்? கைலை மலையில் சிவபெருமான் தவமிருக்க தனியே அந்த இமவான் மகளாக இமவான் மகவு புத்ரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கற்பகவல்லி அம்மையை பாடும் ஒரு பாடலில் வரி உண்டு. அப்படி ஒரு குழந்தையாக இருந்த பார்வதியானவள் 5ஆம் அகவையில் காடு சென்று இறைவனை நோக்கி தவம் செய்கின்றாள். அவர்களுடைய தவம் கலையவில்லை. அதனால ரொம்ப பயம். ஏன்னா இந்திரன் கிட்ட சிவபெருமான் சொன்னது, உங்களை சூரபத்மன் ரொம்ப அக்கிரமம் செய்கின்றான், என்னுடைய புதல்வன் குமரக்கடவுள் வந்து உங்களை காப்பான். சிவனும் சக்தியும் பிரிந்திருந்தால் உலகத்திலேயே படைத்தல் அப்படின்ற தொழில் நடக்கல. இப்படி இருக்க அவர்களுக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? இப்படி தனித்தனியா இருந்தா அந்த குழந்தை கடவுள் வந்தாதானே நம்மை காப்பாற்றுவான்ற ஒரு பயத்தில் ஐயத்தில் அவர்கள் எல்லாரும் மன்மதனை போய் இறைவனை தியானத்திலிருந்து கலைத்து இறைவனுக்கு அந்த பார்வதி மீது அந்த ஆசையை கொடு அப்படின்னு சொல்ல முதல்ல மன்மதன் பயப்படுறான். ஆசை கைலாயத்திற்குள் சென்று விடுமா? நான் சிற்றின்பத்திற்காக உயிரினங்கள் மீது மலர் அம்புகளை ஏவும் வேலையை பார்க்கின்றேன். ஆனால் கைலாயம் என்பது பேரின்பம் கிடைக்கும் இடம். அங்கே காதல், காமம், ஆசை, சிற்றின்பம் இதற்கெல்லாம் பேச்சு உண்டா? அன்பே சிவம். எல்லோர் மீதிலும் இருக்கும் அன்பு மட்டும்தான் சிவம் என்று இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் என்ன லவ் பண்றேன் அப்படின்னுவாங்க சில பேர்லாம். முதல்ல எனக்கு என்ன பிடிச்சாதான் நான் ரொம்ப நல்லா வாழ்வேன் இல்லையா? எனக்கு வாழவே பிடிக்கல, என்னையே எனக்கு பிடிக்கல, இப்படிலாம் நம்ம ஏதாவது ஒரு தருணத்துல பேசியிருப்போம். சரிங்களா? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பற்று. எனக்கு என்னுடைய குழந்தைய ரொம்ப பிடிக்கும், அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், கணவர் பிடிக்கும். அந்த ஒரு பற்றுக்கு பற்றுன்னு பேர் இல்லை. அங்க என்னை தவிர என்னை சார்ந்த என் குடும்பத்தினரை பிடித்தால் அதற்கு ஆசை என்று பேர். சரி, அடுத்தது எனக்கு இருக்க மற்றவர்களுக்கும் கொஞ்சம் நான் கொடுக்கும் பொழுது அன்புன்னு பேர். சரி, அடுத்த நிலை எனக்கு இல்லை என்றாலும் நான் ஒரு வைராகியமாக நாயன்மார்களைப் போல ஒரு கொள்கைகளோடு மற்றவர்களுக்கு கொடுத்தால் அங்கே அது அன்பு இல்லை, அதன் பெயர் அருள். அப்ப என் மேல வைக்கிற ஆசைக்கு பற்று, குடும்பத்து மேல இருக்கிறதுக்கு ஆசை, மற்றவங்க மேல எனக்கும் வச்சு கொஞ்சம் கொடுத்தா அன்பு. எனக்கே வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும்னு நினைச்சு எல்லாருக்காகவுமே தியாக வாழ்க்கை வாழ்ந்தால் அதன் பெயர் அருள். அதுதான் தெய்வ நிலை. ஏன்னா இறைவன் கிட்ட போய் நீ எனக்கு அன்பு கொடுன்னு கேட்க மாட்டோம், அருள் கொடு இறைவான்னு கேட்போம். அப்ப அருள் என்பது தெய்வத்தன்மை. நாமும் தெய்வத்தன்மையோடு வாழ வேண்டும் என்றால், பிறருக்காக வாழ்ந்தோம், ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் அது அருளோடு எந்த ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, மன்மதனுக்கு வந்துதான் ஆனோம். ஏன்னா பிரம்மதேவர், இந்திரன் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பயம், சிவபெருமானை போய் யாரு தவத்துல இருந்து கலைக்க முடியும்? நீ போ, நீ கொஞ்சம் ஆசையை வரவே. அவனுக்கு தெரியும் போகக்கூடாத இடம், ஆசை வராத இடம். ஆனாலும் வேற வழி இல்லை. பிரம்மதேவன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? விடமாட்டாங்க. அவர்கள் சாபத்தை கொடுப்பார்கள். அதற்கு மேலான பரம்பொருள் கையில் இறந்தாலும் முக்தி தானே. இறைவன் கிட்ட போய் இறந்தால் அது ஒரு வரலாற்றில் அல்லவா நின்றுவிடும். அதனால இவர் நான் அங்கேயே போறேன், வேற வழி இல்லைன்னு வரார்.
ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல அந்த பாடல்கள் எல்லாம். ஒரு தனி சிம்புள் வேந்தன் உறைந்தது கண்ட சீய குருளையின் அமலன் தன்னை கோலமால் புதல்வன் காணா வெவரும் உளத்தன் ஆகி உயர்த்துமை பணியாய் உட்கி பருவரல் உழந்து கொண்ட படையொடும் கடிதில் வீழ்ந்தான். ரொம்ப சந்தேகத்தோட தான் வரார். நந்தியம்பெருமான் சொன்னார், என்ன இவ்வளோ கூட்டம், சொல்லாம கொள்ளாம வரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவன் கிட்ட போறார். இல்லை இல்லை, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்ட்டார். அச்சோ, இது என்ன பிரச்சனையாச்சே அப்படின்னு பிரம்மதேவன் வந்து, இல்லை மன்மதன், என்னது மன்மதனா அப்படின்றார். ஏன் மன்மதனுக்கு என்ன? இல்லை மன்மதன் வந்தா மட்டும் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் தவத்தில் இருந்தார். மன்மதன் வந்திருக்கானா? இல்லை, அவனை தான் சிவபெருமான. ஓ, அப்போ நடக்க போகிறது தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்கார். அப்போ மன்மதன் நீ மட்டும் அப்பா, நீ வந்தால் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணணும்னு இருக்கார், வேற யாருக்கும் கிடையாது இங்க இருங்க. பிரம்மதேவனுக்கு நிம்மதி. அப்பா வேற வழி இல்லை, மன்மதா நீ போ, நாங்கள் பின்னாடியே வந்து உன்னை காப்பாற்றுவோனும். இப்போ நந்தியம்பெருமானே சொல்லிட்டார் நீங்களாம் அலவுட் இல்லை, நீங்கள் மட்டும்தான் அலவுட், அப்போ ரொம்ப சேஃபாக நிற்கலாம் அப்படின்னு பிரம்மன் முதலான இந்திரர்கள் எல்லாரும் அங்கே நிற்கிறாங்களாம். உள்ளே மன்மதன் மட்டும் பின்னே ரதி சென்று அவளும் அங்கே வாசலிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறாளாம். அவளுக்கு கட்டின கணவன் அல்லவா, அழுது கொண்டு இருக்கின்றாள். இதெல்லாம் ஆகர காரியமா? சிவனுக்கு ஆசை வர வைக்க முடியுமா? உள்ளே சென்றான். அங்கே தவ கோலத்தில் தட்சிணாமூர்த்தியாக அற்புத கோலத்தில் இருக்கிறார் சிவபெருமான். எந்த இடத்தை பார்த்து? தெற்கை பார்த்து, வடக்கில் இருக்கும் கைலாயத்திலிருந்து தெற்கு பார்த்து அவர் தவம் இருப்பதால் தென்முக கடவுள் அப்படின்ற ஒரு தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருந்த இறைவனை பார்த்து ரசித்தான். கொஞ்ச நேரம் மன்மதனுக்கே ஆசை எல்லாம் போயிடுச்சான். அங்கே என்ன நடந்தது? அவனுக்கே ஆசை போயிற்றே. தொடர்ந்து நாம் ரசிப்போம். நன்றி, வணக்கம்.